ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே நம் ஆண்டவரை துதித்து அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபையாக இந்த நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இருக்கடங்களில் நம் கண்களை மூடி நம் ஆண்டை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே. எங்களோடு கூட சேர்ந்து எல்லாரும் பாடுவீங்களா? வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் இந்த வருஷத்துல கர்த்தர் எல்லா வார்த்தையிலும் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். ஆமென். வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்தது. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்தது. அவர் சொன்ன வார்த்தையை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென். சொல்லுங்க எல்லாரும் ஆமென். அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி பாடுவோம் எல்லாரும். ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியது. அவர் சொன்ன வார்த்தையே துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியது. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஈடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்தது. அவர் சொன்ன வார்த்தையே ஈடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்தது. அவர் சொன்ன வார்த்தையை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். சேர்ந்து பாடுவீங்களா எல்லாரும்? வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே
ஆம் என்று இருக்கின்றதே. சொல்லுங்க எல்லாரும். வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. எல்லாரும் சேர்ந்து ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். ஹல்லேலூயா ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் எங்களோடு இருந்திருக்க தேவ பிள்ளைகளே, தர்மையான நாளில் தேவ சமூகத்தில் நம்ம ஆண்டவரை துதித்து நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார், அவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பிரசனத்தின் பேர் உணர்றீங்க? வேத சொல்லப்பட்டிருக்கிறதே, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றதே என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தர் கிருபையாக நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பார், வசனங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார். வாக்குத்தத்தமாக ஆண்டவர் இந்த நாட்களிலே அதை நிறைவேற்றவும் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நாம அந்த வாக்குத்தத்தமே நாம சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று சில காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த காரியத்தின்படி நீங்களும் நானும் வாழ்ந்தால்தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஏதோ வாக்குத்தத்தம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷத்தோடு இருக்கலாம், இல்லை நம்ம பைபிளில் வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், நல்லதுதான், இல்லை நான் சொல்லலை. அந்த வாக்குத்தத்தத்தை முழுமையான பெற்றுக்கொள்ளணும்னா சில கட்டளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார், நிபந்தனைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நிபந்தனைகளோடு நாம் வாழ்ந்தாதான் அந்த வார்த்தைகளை இந்த நாட்களில் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார், அந்த வாக்குத்தத்தத்தை. ஆகவே தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இனி வருகிற நாட்களிலே உமக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளையாக, தேவ சித்தத்தை செய்கிறவனாக, பரிசுத்தமுள்ள ஒரு பிள்ளையாக நான் ஜீவிப்பேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. இந்த நாட்களிலே கர்த்தர் நிச்சயமாகவே அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் நிச்சயமா செய்வார். 2 கொரிந்தியர் 1:20 பாருங்களேன். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி அப்படி நாம மகிமைப்படணும். ஆகவே தேவ சமூகத்தில் இந்த நாளிலே எங்களோடு இணைந்திருக்க தேவ பிள்ளைகளே, பல காரியங்களுக்காக இந்த நாட்கள் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் நிச்சயமா செய்வார். சாராளை கர்த்தர் நினைவு கூர்ந்தாரே. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் தேவையாக இருக்கலாம், தடைப்பட்டு இருக்கலாம். ஆனால் குறித்திட்ட காலத்தில் அவர் நம்முடைய வார்த்தை நிறைவேற்றி கொடுப்பார். தேவ சமூகத்தில் நாம் பொறுமையோடு இருப்போம், பொறுமையோடு இருப்போம். கர்த்தர் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடாது. துரத்தப்பட்ட தாவீதுடைய தலையை உயர்த்தினதே அவர் சொன்ன வார்த்தை தான். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டு வைத்தது அவர் சொன்ன வார்த்தை தான். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார், அதிசயம் நடத்தி வந்திருக்கிறார். தாவீதை அபிஷேகம் பண்ணினார ஆண்டவர். யோசேப்பை அநேக சகோதரர்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் சகோதரர்கள்லாம் வெறுத்தாங்க, ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தினாரே. இன்றைக்கு நம்மையும் அந்த மாதிரி நிலைமையில் நம்ம போய் கொண்டிருக்கலாம். தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்து அவருடைய வாக்குத்தத்தங்களை சுந்தரித்துக் கொள்ளுங்க. அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார், நிச்சயமாக நிறைவேற்றுவார். எல்லாம் ஜெபிக்கிறீங்களா? கொஞ்சம் நேரம் எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் என்னென்னலாம் வார்த்தைகள் கொடுத்தாரோ அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க, சுத்திகரித்துக் கொள்ளுங்க. அந்த வார்த்தைகளை எப்படியா நான் சுதந்திரமாக்கி கொள்ளணும் ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை நான் முழுமையாக பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, அதற்கு நான் எப்படி வாழணும் அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உபாகம் 7:9 பார்த்தீங்கன்னா, உபாகம் 7:9 ஆகையாலும் தேவனாகிய கர்த்தர் தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்வதற்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் அவர். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் சொல்லிட்டாரா, நிறைவேற்றுவார். ஆண்டவரே, நறுமைய நாள் எங்களோட இணைந்திருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவாவியானவர் தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் நம்முடைய கரம் இருக்கட்டும். பிள்ளைகளை பலப்படுத்தி நீர் அவரை ஆசீர்வதித்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த நாட்கள் எத்தனையோ காரியத்துக்காக ஜெபிக்கலாம். விசுவாசத்தோடு ஜெபித்ததை பெற்றுக்கொள்ள, அந்த நிபந்தனையோடு வாழ்ந்து அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவாவியானவர் எங்கெல்லாம் இருந்து ஜெபித்து எங்களோடு இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாள்களில் ஆண்டவரை மகிமையான காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்து போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், வேலை செய்கிறவர்கள் குடும்பங்கள், அங்கங்கே இருக்கிற வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், பிஸ்னஸில் என்னெல்லாம் காரியங்களை செய்கிறார்களோ அதில் எல்லாம் கர்த்தாவே நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாதபடி நீ காத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே இந்த விசுவாசத்தோடு பாடியிருக்கிறோம். நாங்களும் அதை கேட்டபடி ஜீவிக்க நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபையின் கருத்துக்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். நாள் முழுவதும் எங்களோடு கூட பாருங்க, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.